வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று தொடங்கும் கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தகவல் தெரிய வருகிறது. இதில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். இதன் இரண்டாவது அமர்வு மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் வாகன போக்குவரத்து துறையில் முதலீடு செய்வதற்கான சிறந்த இடமாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லி ஆட்டோமொபைல் கண்காட்சியை திறந்து வைத்த பின்னர் பேசிய அவர், ஆட்டோமொபைல் துறையின் வளர்ச்சியில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் பங்கு அதிகம் என்றார். ஆட்டோமொபைல் துறையில் 1.5 லட்சம் நேரடி வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், கடந்த பட்ஜெட்டில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். டெல்லி பாரத மண்டபத்தில் ஆட்டோமொபைல் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஆட்டோமொபைல் உற்பத்தி, உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், எரிபொருள் சேமிப்பு திறன் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. மேலும் வியட்நாமின் வின்பாஸ்ட், மாருதி சுசுகி, ஹூண்டாய், டாடா மோட்டார்ஸ் மற்றும் பிற நிறுவனங்களின் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. பெண்கள் முதியோருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என டெல்லி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தலைவர் ஜே பி நட்டா டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியின் அறிக்கையின் முதல் பகுதியை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக சார்பில் ஏழை பெண்களுக்கு 500 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், ஹோலி மற்றும் தீபாவளியில் தலா 1 சிலிண்டர் இலவசம் என கூறினார். மேலும் பெண்களுக்கு 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையும், மூத்த குடிமக்களுக்கு 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மங்களூருவில் வங்கியில் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் பணம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கோடேகரி உள்ள சகாகரி சங் வங்கியில் காலை 11:30 மணி அளவில் முகமூடி அணிந்து கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு 6 பேர் கொண்ட குழு நுழைந்தது. ஹிந்தி மொழியில் பேசிய அந்த மர்ம நபர்கள் ஊழியர்களை மிரட்டி வங்கி பெட்டகத்தை திறந்து சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு கருப்பு ஃபியட் காரில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து வங்கி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குடியரசு தின ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய சென்ற டெல்லி முதலமைச்சர் அதிஷிக்கு தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதிலுமிருந்து மொத்தம் 2361 தேசிய மாணவர் படை மாணவர்கள் டெல்லியில் முகாமிட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முகாமிற்கு வருகை தந்த டெல்லி முதலமைச்சர் அதிஷி ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது தேசிய மாணவ படையின் வீர வீராங்கனைகள் அணிவகுப்பு மரியாதை செய்து அவருக்கு கௌரவ காவலை வழங்கி சிறப்பித்தனர். இந்த பயிற்சி டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் பேரணியோடு முடிவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா வருகை தந்த சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை மாநில முதல்வர் மோகன் சரண் மஜ்ஜி சால்வை அணிவித்து வரவேற்றார். ஒடிசா மாநிலத்தில் சிங்கப்பூரின் தொழில்நுட்ப கல்வி மற்றும் கல்வி சேவைகள் நிறுவனத்தால் அமைக்கப்படும் உலக திறன் மையத்தை பார்வையிட வந்த சிங்கப்பூர் அதிபரை புவனேஸ்வர் விமான நிலையத்தில் முதலமைச்சர் மோகன் சரண், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் வரவேற்றனர். இந்த பயணத்தின் போது சிங்கப்பூர் நாட்டிற்கும் கடலோர மாநிலத்திற்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். மாவட்டம் தோறும் அவர் கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். ஏற்கனவே கோவை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு முடித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இம்மாதம் 21ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி செல்கிறார். பின்னர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை திறந்து வைக்கும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களோடு சென்று தேர்தல் அதிகாரி மணிஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 60 ஆண்டுகளாக விவசாயிகள், நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை திமுக அழித்து வருவதாகவும் தனக்கு வாக்களித்தால் ஓராண்டுக்குள் அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பேன் என கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. இதில் 65 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகின்றது. மேலும் வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்திய அவர் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கேக்கை வெட்டியதோடு தொண்டர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் வழங்கினார். எம்ஜிஆர் ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் பொன்னாள் என்றும் எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு பின்னர்தான் அரசாங்கங்கள் ஒரு சாதாரண தனிமனிதனை முன்வைத்து திட்டங்களை தீட்ட ஆரம்பித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆரின் ஆட்சி மீண்டும் மலரச் செய்ய அனைவரும் இந்நாளில் உளமாற உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் பாட்சா எல்லாம் பலிக்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் கூட்டு பலாத்காரம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என மக்கள் கொதித்து போயுள்ளதாக தெரிவித்தார். 526 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதிக்கு பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு பணம் இருக்கும் திமுக அரசுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க மனம் இல்லாமல் பட்டை நாமம் போட்டுள்ளதாகவும் கடுமையாக சாடினார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் எம்ஜிஆர் என்றும் அதற்காகவே அதிமுக என்று மாபெரும் கட்சியை அவர் தொடங்கியதாகவும் தெரிவித்தார். அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் இணையக்கூடாது என்று சொல்பவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் விமர்சித்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸின் கருத்து ஏற்புடையது அல்ல என முன்னாள் அதிமுக அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாக சசிகலா குறிப்பிட்டது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர் அதற்கான தேவை என்பது இல்லை என்றார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இல்லாத நபர் என்றும் அவரின் கருத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார். கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்தவர் எம்ஜிஆர் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
அளவற்ற வறுமையை தாண்டி கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்தவர் என்றும், தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் என்றும், அசைக்க முடியாத வெற்றியாளர் ஆனார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறந்தும் வாழும் புரட்சித் தலைவருக்கு பிறந்தநாள் வணக்கம் என்றும் விஜய் கூறியுள்ளார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் பயணத் திட்டங்களை மாற்ற வேண்டுமென அரசு போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் வரும் 19ஆம் தேதி சென்னைக்கு திரும்புவதால் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும். ஆகவே 19ஆம் தேதிக்கு பதிலாக இன்றும் நாளையும் தங்களின் பயணத் திட்டத்தை மாற்றி திட்டமிடுங்கள் என பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனினும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்வதால் வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நெரிசலில் நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சுங்கச்சாவடி நிர்வாகம் இலவசமாக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் ஆகியோர் விவசாய சங்க நிர்வாகிகளோடு இணைந்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் டல்லேவால் 53வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு ஆதரவாக வரும் 22ஆம் தேதி விவசாயிகள் போராட்டம் நடத்த உள்ளனர் என்றும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தனர். மத்திய சர்க்கார் காப்பாற்றலைங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வர 22ஆம் தேதி மெட்ராஸில் திரைப்பட படப்பிடிப்புக்கு டம்மி ஆயுதங்களை பயன்படுத்தும் தென்னிந்திய திரைப்பட டம்மி எஃபெக்ட்ஸ் சங்கத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி உள்துறை செயலாளர் DGP மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் படத்தின் படப்பிடிப்புக்கு தேவையான டம்மி ஆயுதங்களை காரைக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த ஆணையை பிறப்பித்தார். படப்பை அருகே எழுச்சூர் ஊராட்சியில் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் ஸ்ரீ சப்தகிரி சங்கர் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. பின்னர் பழங்குடியின மக்களிடம் அவர்கள் உரையாடினர். அப்போது காலணி அணியாமல் இருப்பதைக் கண்டு காலில் ஏன் இவ்வளவு அழுக்கு உள்ளதென கேட்டவாறு காலை தொட்டு பார்த்தனர். இதனால் பதிலுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அம்மக்கள் திகைத்து நின்றனர். ஆளுநர் RN ரவிக்கு தபால் மூலமாக காவி உடை அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திருவள்ளுவர் தினம் அன்று காவி உடை தரித்த வள்ளுவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். அந்த படத்தை பகிர்ந்த அவர் சனாதன நாகரிக மரபில் வாழ்க்கையின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர் என்றும் திருவள்ளுவரின் பக்தரான பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் பதிவிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஆளுநர் RN ரவிக்கு நாமக்கலை சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் காந்தியவாதி ரமேஷ் காவி உடையை தபால் மூலமாக அனுப்பியுள்ளார். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் அராஜக போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக தெரிவித்தார். மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்ததாக டிடிவி தினகரன் விமர்சித்தார்.
புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தவிக தலைவர் விஜய் சந்தித்து பேச தேர்வான இடத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் திட்டம் அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவித்து அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு அப்பகுதி மக்கள் 907 நாட்களாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் அவர்களை வரும் 19, 20 ஆகிய தேதிகளில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் கூலமேடு ஊராட்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் ராஜேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 650 காளைகளோடு 400 மாடுபிடி வீரர்கள் களமாடினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பீரோ, கட்டில், சைக்கிள் மற்றும் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு குக்கர், எவர் சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் வடக்கு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த 13 புலம்பெயர் தொழிலாளர்களை பிடித்த வடக்கு போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் 7 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் 6 பேர் ஒடிசா, அசாமை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி அவர்கள் தங்கியிருந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் கூலமேடு ஊராட்சியில் ஜல்லிக்கட்டு காலை தொடங்கி 4 சுற்றுகள் நடைபெற்றது. அப்போது நேரம் இல்லாததால் 200 மாடுகள் களமிறங்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஜல்லிக்கட்டு விழா குழுவினரோடு காளையின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டில் காளையர்கள் 20 பேருக்கும் பார்வையாளர்கள் 30 பேருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். 2 மட்டும் பலத்த காயமடைந்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெற்றி பெற்ற மாடுகள், மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நெமிலி அருகே இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் 2 மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் பகுதியை சேர்ந்த பிரேம், நெல்வாய் பகுதியை சேர்ந்த சூர்யா, விஜயகணபதி ஆகியோருக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. மறுநாளும் தகராறு நீடித்த நிலையில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது பிரேம் அங்கு பெட்ரோல் வாங்கி சென்றவரிடமிருந்து பாட்டிலை பிடுங்கி சூர்யா, விஜயகணபதி மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை குண்டாசில் போட வேண்டும் என்று வலியுறுத்தி பாமகவினர் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 12ஆம் தேதி சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான மதகஜ ராஜா திரைப்படம் இதுவரை 60 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் வெற்றி கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் இயக்குநர் சுந்தர் சி, நடிகர்கள் விஷால், அஞ்சலி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சுந்தர் சி, இந்த படத்தை பார்த்த அனைவரும் நன்றாக உள்ளது என்று கூறும்போது சந்தோஷமாக உள்ளது என தெரிவித்தார். தற்போது நடிகர்கள் இயக்குநர்கள் ஆகிவிட்டார்கள், இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிவிட்டார்கள் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். மதகஜ ராஜா படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய விஷால், வரலாற்றில் 12 வருடங்கள் கழித்து வெற்றி பெற்ற படம் என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும் என்றும், ஆம்பள படத்தை ரீரிலீஸ் செய்ய போறோம் என்றும் தெரிவித்தார்.
மதகஜ ராஜா படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அஞ்சலி, கலகலப்பு மற்றும் மதகஜ ராஜா ஆகிய 2 படத்திலும் தனக்கு மாதவி என்ற பெயர்தான் உள்ளதென்றும் அடுத்த படத்தில் வேறு ஒரு பெயர் வேண்டுமென கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய விஜய் ஆண்டனி, தாம் பாடிய ஓ மை டியர் லவ்வர் பாடலை தனது கான்சர்ட்டில் விஷால் பாட உள்ளதாகவும் இந்த படத்தில் சந்தானம் 2வது ஹீரோ என்றும் தெரிவித்தார். பிப்ரவரி 26ஆம் தேதி ரஜினியின் திருமண நாளை ஒட்டி குடும்ப விழா நடத்த அவரது ரசிகர்கள் ரஜினியிடம் அனுமதி கேட்க உள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது அவரது ரசிகர்கள் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டிக் கொண்டனர். அதன்படி கர்நாடக மாநில ரஜினி மன்ற தலைவரும் ரஜினியின் அண்ணன் சத்ய நாராயணாவின் மருமகனுமான சந்திரகாந்த் தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகருக்கு மெகாசைஸ் கொழுக்கட்டை படைத்து பூஜைகள் செய்து வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி குமரவேல், மத்திய சென்னை மாவட்ட ரஜினி மன்ற பொறுப்பாளர் சூர்யா, மதுரை மாவட்ட ரஜினி மன்ற பொறுப்பாளர்கள் ஜாஃபர், பால தம்புராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவினை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடின. காளைகள் மீது கைபோட முயன்ற இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1,11,000, 2வது பரிசாக 88,888 மற்றும் 3வது பரிசாக 66,666 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவினை 5000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே பொங்கலுக்கு மகள் வராததால் விரக்தியில் தாயார் தற்கொலை செய்து கொண்டார். சின்ன சேலத்தை சேர்ந்த காந்திமதி என்பவர் தனது மகள் சாந்தாவை சேலத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இவர்கள் இருவரையும் காந்திமதி பொங்கலுக்கு வீட்டுக்கு அழைத்த நிலையில் அவர்கள் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த காந்திமதி வீட்டில் இருந்த குருணை மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி அருகே இரு பிரிவினர் இடையே நடந்த மோதலில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு இரு பிரிவினரிடையே தொடர் மோதல்போக்கு இருந்து வந்தது. இந்நிலையில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து கிராமத்தின் அமைதியை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என மற்றொரு பிரிவினர் திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.